வணக்கம் நண்பர்களே, OnePlusல இருந்து ஒரு பாக்ஸ் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அந்த பாக்ஸ், பெரிய பாக்ஸாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து என்ன இருக்குன்னு தெரில எனக்கு. OnePlusலேருந்து அனுப்பியிருக்கிறதுனால ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பெட்டியை திறந்தாச்சு. அப்படியே உள்ள என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. அதான் பாக்ஸ். தெரியுதா? நிறையா தெர்மாகோல் மாதிரி ஷீட்ஸ் நிறையா இருக்குது. உள்ளே வந்து OnePlus T வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் எனக்கு தெரில. ஓகே, நமக்கு அனுப்புனது லேட்டாக தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன யாரும் குறை சொல்லாதீங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு. எதாக இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நான் வந்து இந்த ஃபோனை வந்து அன்பாக்சிங் பண்ணுறேன். ஏன்னா OnePlusலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆக்வாமரைன் க்ரீன் அப்படிங்கிற கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதோட ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 12 GB கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து இதில் எதுவும் பிரிண்ட் பண்ணலை. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க ஃபோனு, கையில் யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. பிரித்து பார்ப்போம், கொஞ்சம் உரம் வச்சுட்டு உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துருவோம். என்னப்போ வர மாட்டேது. ஓ, இங்கே இருக்கோ, வந்துரு. பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாக்ஸை உள்ளே எடுத்தோம்னா ஒரு இன்விடேஷன் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க, ஒரு ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க, ஒட்டிட்டு தெரியுங்கடா அப்படின்ட்டு. ஹையஸ்ட் சார் வேல்யூ, அதாவது அதிகமான சார் வேல்யூ இதுலேருந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்கு வருவோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா அதை உரமாக வச்சோம்னா அதுக்கு அடுத்ததாக வந்து வார்ப் சார்ஜ் 65 இதில் வந்து இருக்குது. ஸோ 65 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் அவுட்புட் முன்னாடி வந்து டைப் ஏ கொடுப்பாங்க. இப்போ வந்து டைப் சிஏ வந்து கொடுத்துருக்காங்க டேரெக்டாகவே. ஸோ பவர் சப்ளை யூனிட் அப்படிங்கிறத பெருசாக எழுதியிருக்காங்க. டைப் சி டு டைப் சி ஒரு யூஎஸ்பி கேபிள். இப்போ ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த நைல் பாலிஷ்லாம் வந்து ஒரு ஃபினிஷ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. போன தடவை வந்து ஒரு மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த தடவை மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா கைக்கு ரொம்ப அடக்கமாக இருக்குது. அப்புறம் OnePlus 8 பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கருடாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ OnePlus 8ஐயுமே பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போமே. கேமரா வந்து மாற்றிருக்காங்க. சைஸ் எல்லாம் ஒரே அளவு தான் இருக்குது. OnePlus லோகோ அதெல்லாமே கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கர்வாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே வந்து கர்வுங்க வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நார்மல் ஸ்க்ரீன் மாதிரி OnePlus 7 இந்த மாதிரிலாம் வர்ற மாதிரி நார்மல் ஸ்க்ரீனே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழெல்லாம் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி மேலேயும் வந்து ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சைடில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபோன் கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. எப்பயுமே வந்து OnePlusோட இந்த பேஸ் மாடல்ஸ், அதாவது ப்ரோ மாடல் இல்லாத இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி இதோட ஃபிங்கர் பிரிண்டோட ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லாவே வந்து அதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பட்டன்ஸோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமரா மாடலை வந்து சென்டரில் இருந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பேசிக்காக இதில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த OnePlus 8Tயோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 865 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 6.55 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 12 GB வரைக்கும் ரேம் வேரியன்ட் இருக்குது. அதே மாதிரி 256 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து இருக்குது. 48 மெகாபிக்சல், 16 மெகாபிக்சல், 5 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியர் சைட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக இங்கே 16 மெகாபிக்சல் ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 65 வாட்ஸில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிறது படி இந்த
4500 mAh பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to 100 வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு 39 மினிட்ஸ்லேயே வந்து ஆயிரும் அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. ப்ரைஸிங்னு வரும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 43,000 ரூபாய்க்கும் 12GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ் வந்து 46,000 ரூபாய்க்கும் வந்து சேல் பண்ணுறாங்க. இன்னும் வந்து இந்த ஃபோனோட கேமரா ரிவ்யூ அந்த மாதிரி தனியாக டெடிக்கேட்டாக ரிவ்யூ வீடியோ வேணுமா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னும் இந்த ஃபோனில் நம்ம சார்ஜிங் டெஸ்ட் இந்த மாதிரி எந்த டெஸ்ட் வேணாலும் நம்ம வந்து பண்ணுறது வந்து ரெடியாக இருக்கும். உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அதுக்கு அடுத்ததாக உள்ளதை நான் வந்து செய்வேன். அடுத்ததாக Mi 10T Proவும் நம்ம கையில் இருக்குது. ஸோ சீக்கிரமே இதோட வீடியோ நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ அதுக்கும் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் எப்போ வீடியோ பார்த்தாலுமே வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சேனலை வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம், தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.